நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏப்பா நான் ஆர்டர் பண்ணவே இல்லை, அதுக்குள்ளே எப்படி கொண்டு வந்தேன்? நீங்க என்ன ரஷ்யால இருந்து 100 கோடி ரூபாய் கோதுமை ஆர்டர் பண்ண போறீங்க? சிங்கிள் டீ 1/2 கொண்டு வர சொல்லுவீங்க. இது உங்களுக்கு கேவலமா தெரியல? ஏய், இந்த கேவலத்தையும் ஒரு வேலைன்னு செய்யறிய நாயே, இது உனக்கு கேவலமா இல்ல? பேரர் மாதிரி பேசுறா, பேச்சாளர் மாதிரி பேசாத. கோச்சகாதம்மா, இங்க வரவங்களாம் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து ரொம்ப கிளுகிளுப்பா இருந்துட்டு போவாங்கம்மா. உன் கூட வா. இல்ல மேடம், லவ்வர் ஸ்கூல்ல. ஆனா நீங்க மாத்திரம் ஒரு அடி கேப் விட்டு உட்காந்துருக்கீங்களே, அது ஏன்? எங்களுக்குள்ள வாய்க்கா தகராறு, அதனாலதான் நாங்க லவ்வர்ஸ் கொஞ்சம் பேசலான்னு வந்தா நீ நம்ம லவ்வர் மாதிரி கூட கூட பேசின்னு இருக்க. நல்லா வாயை பாரு, வண்ணாந்தாலி மாதிரி. போடா போய் டேபிள தோறா. கவிதா, பார்க்கிற பேரருக்கே இவ்வளவு ஏக்கம் இருக்கே, பழகிற எனக்கு எவ்வளவு ஏக்கம் இருக்கும். நீ தான் இறக்கம் காட்டவே மாட்டேங்கிறியே. இதுக்கு மேல இறக்க வச்சு தைடான்னா டைலர் அசிங்கமா இருக்குன்றான். நான் என்ன பண்றது? ஐயோ, நான் ஜாக்கெட்டை சொல்லல, நம்ம கல்யாணத்தை பத்தி சொன்னேன். நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாமா? எப்படியா இருந்தாலும் இப்ப பில்லுக்கு காசு இல்லாம ஓட தானே போறோம். அவன் வரத்துக்குள்ள ஓடி போயிடலாம். வா கவிதோ. என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். நான் அவள் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா, என் பாடல் அவள் தந்த மொழி அல்லவா. சார், ஏதாவது போடுங்க சார். என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். யார் பாடும் பாடல்பா? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், இது எங்க யூனியன் பாட்டு. எப்படியோ நீ ரொம்ப நல்லா பாடுறப்பா. அப்ப இளையராஜா கிட்ட பாடுறதுக்கு சான்ஸ் வாங்கி கொடுங்க. அப்பா, அவ்வளவு பெரிய ஆள்லாம் தெரிஞ்சா நான் பெரிய ஹீரோ இருக்க மாட்டேனா? அப்ப மூடிட்டு பிச்சை போடு சார். ஏப்பா இந்த சின்ன வயசுல பிச்சை எடுக்கிற? இந்த வயசுல தான் பிச்சை எடுக்கணும்னு கவர்மெண்ட்ல நான் ஏஜ் லிமிட்டா போட்டுக்கிறாங்க. கவர்மெண்ட்ல இருந்து விஆர்எஸ் வாங்கின எம்ப்ளாயி போல இருக்கு. இந்தாப்பா, என்கிட்ட 1.25 ரூபா தான் இருக்கு, இத பத்திரமா வச்சுக்கிறியா? ஆமாப்பா, பிளாக் கேட்ஸ் 2 பேரை கூட்டின்னு வந்து அந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் செக்யூரிட்டியா நிக்க வச்சுக்கோ. 1.25 ரூபா போறதுக்கு இல்லாத லோலாயெல்லாம் பேசுது பாரு. கவிதா, என்கிட்ட 1.25 ரூபா தான் இருக்கு, இத பிச்சையா போட்டு பஸ்ல வித்தவுட்ல போய் மாட்டிக்கிட்டா ரொம்ப அசிங்கமா போயிடாது? டேய், இப்போ 1.25 ரூபாய்க்கு எந்த பஸ்ல டிக்கெட் தராங்க? அதெல்லாம் விலையேற்றி ரொம்ப நாள் ஆச்சு. இதுல இருந்தே தெரியுது நீ வித்தவுட்ல சுத்துற பார்ட்டின்னு. கவிதா, எமர்ஜென்சி கையில காசு வேணாமா? ஓ, உனக்கு எமர்ஜென்சின்னா இந்த 1.25 ரூபா எடுத்துன்னு போய் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் பண்ணி வந்துருவியா? தம்பி நீ போப்பா, இவனே ஒரு பிச்சைக்காரன், காசு போட துப்பு இல்ல, ஏதாச்சும் கௌரவமா பேசிட்டு இருக்கான். கவிதா, ஒரு பிச்சைக்காரன் இருக்கேன்னு அவமானப்படுத்திட்டியா? இதோ ரோலெக்ஸ் வாட்ச், இதை அவனுக்கு நான் பிச்சையா போடுறேன், புரியா? சார், ஓடுமா சார்? ஓடும். நேத்து கூட கிண்டி ரேஸ்ல ஓடி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கு. திலக், யூ ஆர் சோ கிரேட் திலக். அக்கா, பச்சை தண்ணியிலேயே வெண்ணெய் எடுத்துட்டேன். நான் இந்த வாட்ச் அடமானம் வச்சு ஒரு ஆஃப் வாங்கி வைக்கிறேன், வந்து ஜாயின் பண்ணி. கவிதா, அவன் உன் காதுல என்ன சொன்னான்? அவன் கர்ணனுக்கு அப்புறம் உங்களை தான் பாக்குறானா? பொய் சொல்லாத கவிதா, அவனுக்கு தான் கண்ணு தெரியாது. கவிதா, அவன் எதற்கே என்ன அவமானப்படுத்துற, திடீர்னு புகழ. உன் மனசுல என்ன இருக்குன்னு தான் புரிஞ்சுக்க முடியும். உன் கண்ணில் என்ன இருக்காது காட்டு. கண்ணிலே என்ன உண்டு கண்கள் தான் அறியும், கண்ணிலே என்ன உண்டு கண்கள் தான் அறியும், கல்லிலே ஈரம் உண்டு கண்கள் அறியும், என் மனம் என்னவென்று என்னை அன்றி யாருக்கு தெரியும். இந்த மாதிரி பாட்டு பாடு கலாச்சா ஜனங்க சேனலை மாத்திட்டு போயிடுவாங்க. இந்த ரியாக்ஷன், இப்படி ஒரு பில்டப், இதைத்தான் ஜனங்கள் ரசிக்கிறாங்க. மாங்கனிகள் தொட்டிலே தூங்குதடி அங்கே, மன்னவனின் பசியார காலையிலே பரிமாற, மாங்கனிகள் தொட்டிலே தூங்குதடி அங்கே, மன்னவனின் பசியார காலையிலே பரிமாற, வாழையிலை நீர்களித்து ஓடடி என் கண்ணி, வாழையிலை நீர்களித்து ஓடடி என் கண்ணி. என்ன பண்ற? தண்ணி தெளிச்சதுக்கு தொடப்பத்துல பெருகிற கல் தோசை போட போறியா? இல்ல, பிரபுதேவா நக்மா வயத்துல ஆம்லெட் போட்ட மாதிரி போட போறேன். உருட்டு நாயே, அதுக்கு முட்டை தானே உடச்சு ஊத்தணும். இப்படி தொடப்பத்தை வச்சு தொப்புல கீறி விட்டுட்டியடா. நல்லா கழுவிட்டு ஆம்லெட் போடலாம்னு நினைச்சேன். அதை விட ஆஸ்கர் பிலிம்ஸ்ல இருந்து படம் வாங்கிட்டு போடு, எல்லாரும் ஃப்ரீயா ஷோ பார்த்துட்டு போவாங்க. எதை எங்க போறதுன்னே உனக்கு தெரியல. உன்னை போய் லவ் பண்ண பாரு. இப்போ இது எங்க போடுறது? இப்படி கூட நான் போடுறேன். கவிதா,
உன் பின்னாடி ரொம்ப நாளா வந்துகிட்டு இருக்கேன். ஆனா நீ ஒரு வாட்டி கூட எனக்கு பார்க்கவே மாட்டியே. டேய் நான் என்ன டூ வீலராடா, 2 பக்கம் சைடு மிரரா வச்சிருக்கேன். பின்னாடி அவன் வரான்னு இங்கிருந்தே பாக்குறதுக்கு முன்னாடி வந்து பேசுறா. கவிதா, நீ சொல்ற ரிசல்ட்ல தான் என் வாழ்க்கையே அடங்கியிருக்கு. அப்போ நான் சொல்ற ரிசல்ட்டை வச்சு அண்ணா யூனிவர்சிட்டியில் பி சீட் வாங்கிடுவியா? ஏன்டா ஒரு புடவை ஜாக்கெட்டை பார்த்துட்டா என்னென்ன பேசுறதே உங்களுக்கு தெரியாதா? அப்போ இத்தனை நாள் உன் பின்னாடி சுத்திட்டு இருந்தனே, அதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லையா? இன்னமும் எங்க வீட்டில் நீ முறுக்கோலா சுத்தினா மாதிரி எல்லா முறுக்கையும் நான் மட்டும் சாப்பிட்டா மாதிரி எனக்கு ஒன்றும் இல்லையான்னு கேட்குறேன். ஏன்டா பின்னாடி சும்மா தானே சுத்தினேன், அதே மாதிரி சும்மா போடா நாயே. கவிதா, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. உன் மனசு திறந்து சொல்லு. ஐயோ காப்பாத்துங்க யாராவது. உன் மானத்தை காப்பாத்திக்கோ. டேய் முதல்ல நீ உன் மானத்தை காப்பாத்துறா. கிழிஞ்சு போன ட்ரௌசர் போட்டு சுத்துறிய, நாய் பார்த்தா கடிக்காது. நான் இதோட 2-3 வாட்டி பார்த்துட்டேன். எங்க மாறாப்ப அவுப்பாங்க, அங்க வந்து இந்த அழுகு வேஷ்டி போத்தலாம் தானே சுத்துற. எடுத்துன்னு போடா. என்ன கப்படி. டேய் நீ எதுடா மாறாப்ப பூச்சி இழுத்த? மனசு திறந்து பார்க்கதான். ஏண்டா மனசு நான் மாறாப்புக்குள்ளேயா இருக்குது? எதை திறந்து பேசினாலும் வார்த்தை வாய் வழியா தான்டா வரப்போகுது. நல்லா வாயை பாரு. இத்தனை நாள் உன் பின்னாடி சுத்தி என் டயத்தை வேஸ்ட் பண்றேன் நான். இல்லனா பிரதமரோட வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிருப்பியா? அப்ப எனக்கு ஒரு வழி சொல்லிட்டு போ. இப்படி வா, என் 2 கால் நடுவால பூந்து போடா. டேய் நாயே, அதான் அவ்வளவு பேர் ரோடு இருக்குதுல்ல, அந்த பக்கம் எங்கேயாவது போயேன்டா. இன்னொரு தடவை என்கிட்ட வச்சீங்கன்னா பிஞ்சு போயிடும். சரியான கவுச்சிக்காரியா இருப்பா போல இருக்க. அந்த பொண்ணை சுத்தி அவ்வளவு இடம் இருக்குல்ல, ஏன் அந்த இடத்துல ஃபிளாட்டா கட்ட போற? யோ அந்த பொண்ணை கொஞ்சம் தள்ளி நிக்க சொல்லியா. யோ அவன் நெருப்பியா, தொட்டா அவ்வளவுதான். ஐயா நெருப்புனா தொட்டா சுட்டுருவாளோ? நெருப்புன்னு சொன்னியே, சுடவே இல்லை. இப்ப பாரு சுட்டுட்டேன், சுடவே இல்லையே. நம்ம நெருப்பு பருப்பு சொன்னியே, இப்ப பார் மெயின் மேட்டர்ல கை வைக்கணும்பா. இப்ப சுட்டுதா நாயே? நல்லா சுட்டுருச்சு. போய் பர்னால் தடவை. ஏண்டா பொண்ணை நெருப்புன்னு சொன்னா தொட்டு டச் பண்ணி பாக்குறியா? இதே பூன்னு சொன்னா என்ன பண்ணுவ? பூவில் இருக்க தேனை நக்கி குடிச்சிருப்பேன். ஏற்கனவே ஃபுல்லா குடிச்சிருக்கேடா, இதுக்கு மேல தேனை குடிச்சா வாந்தி எடுத்துருடா. நல்லா முற்றோடு மாதிரி மூஞ்ச வச்சுக்கின்னு பொண்ணை தொட்டா பாக்குற, கட் பண்ணிடுவேன் கைய. மேடம் ஒரு சின்ன டவுட், குரல் ஏன் இப்படி இருக்கு? அதை என்கிட்ட கேட்காத, போய் திருவள்ளூர் கிட்ட கேளு. எதை கேட்டாலும் ஏடா கூடமா பதில் சொல்லுது. சரியான பஜாரா இருக்கும் போல இருக்கு. கவிச்சைக்காரி, பஜாரி இவையெல்லாம் தினந்தோறும் கவிதா பெறும் பட்டங்கள். ஆனால் உண்மையில் கவிதா ஒரு பனைமரம். இந்த பனைமரத்தில் கட்டியிருக்கும் கல்லுப்பானை தான் தாயார் பார்வதி அம்மா. கட்டிய கணவனை அடித்து துரத்திவிட்டு கமலா ஸ்டோர் அண்ணாச்சியுடன் காலம் தள்ளுபவள். அட்டுத்தங்கை பாரதி ஒரு சினிமா பைத்தியம். வைதேகி காத்திருந்தால் படத்தில் ரேவதி போட்டிருந்த வெள்ளைப்புடவை நன்றாக இருக்கிறது என்று தானும் வெள்ளைப்புடவை கட்டி விதவையாக நடித்து கொண்டிருப்பவள். அண்ணன் வெட்டு வேலுச்சாமி கட்டிங் குடிப்பதற்காக ஹேர் கட்டிங் செய்ய கொடுத்த காசையெல்லாம் செலவழித்து விட்டு கப்பு தலையுடன் சுற்றுபவன். இந்த குப்பைகளுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுக்கும் குப்பை தொட்டியாக வாழும் கவிதா ஒரு டுமில் குப்பம் கவிதை. சபா